ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் தானி ஃபுட் மேக்கர். நான் இன்றைக்கி கடலை பருப்பில் பகோடா செய்ய போகிறேன். அது எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். வாங்க இன்றைக்கி கடலை பருப்பை வச்சு பகோடா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். முதல் இதுக்கு தேவையான பொருட்கள் தான் இது: வெங்காயம், கடலைமா, உள்ளி, இஞ்சி, பெருஞ்சீரகம், உப்பு, கட்டத்தூள், அதாவது செத்தல் மிளகாயை பாதியாக அடித்து வச்சுருக்கிறேன், வாசத்துக்கு 2 பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு. முதல் கடலைப்பருப்பு இது 1.5 கப் கடலைப்பருப்பு. இதை 5 மணித்தியாலம் நல்லா ஊற வச்சு கழுவி தண்ணி இல்லாத மாதிரி வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை இந்த மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். இதில் பாதி கடலைப்பருப்பை இப்போ சேர்த்துட்டேன். பசியாக அரைக்கக்கூடாது, ஓரளவு கருவல் நுழுவலா அப்படி தான் அடிக்கப்படாது. இந்த அளவுக்கு அரைச்சா காணும். இப்போ பாதி அரைச்சிட்டு இப்போ மிச்சம் இருக்கிறதே அப்படியே போட்டு அரைக்க போகிறேன். இதோட இஞ்சி, உள்ளி சேர்த்துட்டு இதோட சேர்த்து அரைப்போம். இதெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ பாருங்க, கிட்ட இதுதான் பதம். இந்த அளவுக்கு அரைச்சா ஓகே. இதுக்கு மேலே பசையாக அரைக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபுல்லாக ரத்துப்பேன். பவுடாக்கு தேவையான நல்லா கடலைப்பருப்பை நல்லா வடிவாக அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு இஞ்சி ஒரு 4 உள்ளி பல் போட்டு தான் மிக்சியில் போட்டு அடிச்சுனேன். இப்போ இதில் பாதி வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை போட போகிறேன். இதோட 1/2 கப் கடலைமா, கருவேப்பிலை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், நல்லா வாசமாக இருக்கும் போட்டால். 1 டேபிள் ஸ்பூன் கட்டத்தூள், செத்தல் மிளகாயை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இதுதான் உரைப்புக்கு. இதோட பச்சை மிளகாய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அதுதான் பச்சை மிளகாய். 2 பச்சை மிளகாய் குட்டியாக வெட்டி வச்சுருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே, இப்போ எல்லாம் தேவையான பொருள் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பகோடா எல்லாருக்குமே பிடிக்கும். சரியான ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி தான் பகோடா. நீங்கள் எல்லாருமே வீட்டில் செய்யலாம். கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சா சரி, மற்றது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். டக்கு போட்டு ஈஸியாக செய்யலாம். நல்லா குழைச்சாச்சு எல்லாம் சேர்த்து. இப்போ இந்த நேரம் நீங்கள் உப்பு சரியாக இருக்கும்னு பார்த்தா சரி. இப்போ இனிமேல் இதை பொரிச்செடுக்க போகிறேன். இப்போ பகோடா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கொதிச்சுட்டுது. கொதிச்சது அப்படின்னு பார்க்குறது. இப்படி ஒரு குச்சி எடுத்து இப்படி வச்சா என்ன நுரை வருது. இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு அர்த்தம். இப்போ நான் பவுடா போடுறேன். இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் பொரிஞ்சிட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் பொரியணும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். ஓகே, இப்போ நல்லா பொரிஞ்சிட்டுது. பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிட்டு இப்போ இதை எடுக்கிறேன். எடுத்தாச்சு. இப்போ இது இன்னொரு முறையில் நான் போடுறேன். இப்படி எடுத்துட்டு இப்படி நல்லா அப்படி மப்பையாக்கிட்டு, இது எங்களோட ஊரில் தள்ளுவண்டி கடையில் வர பவுடா மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ 2ஆம் தடவை நான் போட்டது தட்டையாக போட்ட பகோடாவும் ரெடி ஆகிட்டு நல்லா புரிஞ்சுட்டு பவுன்ஸே ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரம் எடுக்க போகிறேன். சூப்பரான ஒரு டீ பகோடா சூப்பராக இருக்குது.
ஃப்ரெண்டு ஸ்பெஷல் தான் இன்றைக்கி நான் பவுடா செய்தேன். நான் என் ஃப்ரெண்டு நவீனா பாருங்கோ. இப்போ அவள் தான் என் பவுடாக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறா. ஹாய் நவீனா, எப்படி இருக்கு சொல்லு சொல்லு. சாப்பாடு கொஞ்சம் போட்டு இப்படி இருக்குன்னா கொஞ்சம் வரும். வாடா சாப்பிடு. ஓகே, மீன் நல்லா இருக்கு. முறுமுரண்டு எங்க கடிச்சு காட்டு பார்ப்போம். நல்ல முறுமுரண்டு நல்லா இருக்கு. அளவான உழைப்பு சூப்பராக இருக்குது. இந்த ஈவினிங்க்கு இந்த குளிரான வெதருக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது. மிக்க நன்றி. நீங்களும் செய்து பாருங்க, சூப்பராக இருக்கேன் இந்த ரெசிபி. தேங்க்யூ. நான் இப்போ எல்லா பகோடாவும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்படி தான் வந்தது இந்த பகோடா. பாருங்க, பகோடா எல்லாம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.